ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வெறும் 4 பொருள் வைத்து ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா துருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி நல்லா துருவின மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச தேங்காவை ஒரு மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திக்கலாம். இதில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. இதில் நம்ம நெய் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இதில் அரை கப்பும் கொஞ்சம் குறைவான அளவே நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துருந்தீங்கன்னா அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். வெல்லம் நல்லா இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துடுங்க. நீங்கள் பயன்படுத்துகிற வெல்லத்தில் தூசு மண் இருந்தால் தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கொதிக்க விட்டு அதை வடிகட்டி சேர்த்துடுங்க. வெல்லம் தேங்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி வெல்லத்தில் இருக்கிற ஈரப்பதம்லாம் ஓரளவுக்கு போகணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கையில் எடுத்து லேசாக உருட்டினா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வரும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பூரணத்தை உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு சூடு தாங்குற மாதிரி இருக்கும்போதே உருண்டைகளை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயில் 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் தான் சேர்க்குறேன். இப்போ குறைவான தீயிலேயே இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கை இந்த பால் பவுடரோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கலரி விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கடாயில் ரொம்ப ஒட்டாமல் அப்படி கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு வர வரைக்கும் கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி உருண்டு வரணும். ஸோ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு கையில் எடுத்து கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்கிறேன். அதுக்கு பட்டர் பேப்பர் வேணும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் நான் ஒரு ஒயிட் பேப்பரில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உருண்டையை அந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. குட்டி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும், வெடிப்பு இல்லாமல் வரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளாட்டாக ரோல் பண்ணால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் பூரணம் இதில் வைக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கங்கே ஓப்பனாக இருக்குதுல, நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு உருட்டி விடும்போது நல்லா ஈவனாக வந்துடும். கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு முறை உருட்டிட்டு வச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் ரேஷியோவோட கொடுக்குறேன். இப்போ இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சிடுங்க. உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வைக்கலாம். உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அழுத்தி விட்டுட்டு இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு முறை உருட்டிட்டு வச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். கடையில் கூட இந்த மாதிரி ஸ்வீட்லாம் இப்போ கிடைக்காது. 2 லேயர் இருக்கிற ஸ்வீட் கூட கலர் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்படியே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தாலும் ரெண்டுமே மில்க் பேஸ்டாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு தேங்காய் ஸ்டஃபிங்கோட இந்த ஸ்வீட் இங்கே வெளியே ஸ்மூத்தாகவும் உள்ளே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் உங்களுக்கு செய்து பார்க்கறது பிடிக்கும்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.